பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறபடியினால் அவரை தேடி வந்திருக்கிற உங்களை பார்த்து இன்றும் அவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஏதோ ஒரு துக்கத்தை உள்ளத்திலே சுமந்து கொண்டு இன்னைக்கு ஆண்டவருடைய பாதபடியில் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனை நிமித்தமாய் ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்தை அழைத்தி கொண்டிருக்கலாம். உடைய குடும்பத்திற்குள்ளே காணப்படுகிற ஒரு போராட்டத்தின் நிமித்தமாய் மனம் உடைந்து துக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய சரீரத்தில் காணப்படுகிற வியாதியின் நிமித்தமாக எனக்கு இப்படி ஒரு வியாதி வந்துவிட்டது, மரணம் வந்துவிடுமோ என்கிற ஒரு துக்கம் உங்களுடைய உள்ளத்தை அழைத்தி கொண்டிருக்கலாம். அல்லது குடும்பத்தில் ஒரு வியாதிப்பட்டதின் நிமித்தம் மனம் சோர்வு அடைந்து துக்கத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். பண பிரச்சனை நிமித்தமாய், கடன் பிரச்சனையின் நிமித்தமாய், வறுமையின் நிமித்தமாய் நெருக்கப்பட்டு என்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் வரும், சாகுமுறைக்கும் இப்படித்தான் என் வாழ்க்கையா என்று சொல்லி ஒரு துக்கத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில் காண முடியவில்லையே, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்கிற ஒரு கலக்கம் வேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். உடைய துக்கத்திற்கு என்ன காரணமாக இருந்தாலும் சரி, வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். என்ன துக்கமாக இருந்தாலும் இயேசுவால் அந்த துக்கத்தை மாற்ற முடியும். அவர் இந்த உலகத்தில் உலாவின அந்த சமயத்தில் அநேகர் அவரை தேடி வந்து தங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக் கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து சிலரை தேடி சென்று அவரே தேடி சென்று அவருடைய துக்கங்களை மாற்றும்படி அற்புதங்களை செய்தார். அப்படிப்பட்ட அற்புதங்களை வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் அப்படி ஒரு அற்புதம் எழுதப்பட்டு இருக்கிறது. இங்கே ஒரு மனிதன் துக்கத்தோடு இருக்கிறான். அவனை ஆண்டவர் சந்தித்து அவனுடைய துக்கத்தை எப்படி மாற்றினார் என்பதை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தை சுற்றிலும் 5 மண்டபங்கள் இருந்தது. அதில் பலதரப்பட்ட வியாதியஸ்தர்கள் தங்கியிருந்தார்கள். நடக்க முடியாதவர்கள், சோம்பின உறுப்புடையவர்கள், பலதரப்பட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்ட ஏராளமான பேர் தங்கியிருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, எப்போதாவது ஒரு முறை ஒரு தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவானா. அந்த குளம் கலங்கினவுடன் யார் முதலாவது அந்த குளத்திற்குள் இறங்குவார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட வியாதியஸ்தராக இருந்தாலும் சுகமடைந்து விடுவார்கள். ஆகவே ஒரு நம்பிக்கையோடு கூட என் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கும், என்னுடைய வியாதியும் நீங்கும் என்று சொல்லி அநேகர் அங்கு வந்து படுத்து காத்திருந்தார்கள். அந்த இடத்தில் 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனிதன் இருந்தான். இந்த மனிதன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தான் தெரியுமா? 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று. வந்து நமக்கு முன்பாக நிற்கிறவர் யார் என்று அவனுக்கு தெரியவில்லை. இவர்தான் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த ஆண்டவர், அண்ட சராசரங்களையும் உருவாக்கி படைத்து காத்து வருகிற தேவன். அவர் எதையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பது அவனுக்கு தெரியவில்லை. யாரோ ஒருவர் வந்து கேட்கிறார் என்று சொல்லி அவன் என்ன பதில் சொல்லுகிறான் பாருங்கள். நான் சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று ஆண்டவர் கேட்கும் பொழுது அவன் என்ன பதில் சொல்லுகிறான்? ஆண்டவரே, இந்த குளம் கலக்கப்படும் பொழுது என்னை அந்த குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை, எனக்கு ஒருவரும் இல்லை. I have nobody to help me. எனக்கு ஒருவரும் இல்லை. அதுதான் அவனுடைய இருதயத்தின் வேதனை. இயேசு அவனை ஏன் தேடி போனார் தெரியுமா? அவனுடைய இருதயத்தின் துக்கமே அதுதான். எனக்கு ஒருவரும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை.
எனக்கு அன்பு காட்டுவதற்கு ஒருவரும் இல்லை. எனக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு ஒருவரும் இல்லை. ஒரு அனாதையை போல நான் இங்கே படைத்திருக்கிறேன். என்னை பார்க்க ஒருவரும் வரமாட்டார்கள். எனக்கு ஒருவரும் இல்லை. அதுதான் அவனுடைய இருதயத்தின் வேதனை, தனிமை. என்னை நேசிக்க யாரும் இல்லையே என்கிற ஒரு வேதனை. என் துக்கத்தை புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்கிற ஒரு வேதனை. அதுதான் அவனுடைய இருதயத்தின் துக்கம். இயேசு அதை அறிந்திருந்தபடினாலே தான் அவனை தேடி போய் அவனோடு பேசுகிறார். உனக்கு நான் இருக்கிறேன். உன்னை சிருஷ்டித்த தேவன், உன்னை உருவாக்கின தேவன், நான் உனக்கு இருக்கிறேன் என்பதை விளங்க பண்ணும்படி, நான் உன்னை நேசிக்கிற ஒரு ஆண்டவர் என்பதை விளங்க பண்ணும்படி இயேசு அவனை தேடி சென்று அவனோடு பேசுகிறான். அவன் சொல்லுகிறான், எனக்கு ஒருவரும் இல்லை. ஒருவேளை 38 ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் வியாதிப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களில் அந்த குளத்தின் அருகில் அவனை கொண்டு வந்த குடும்பத்தார் அவனோடு தங்கி இருந்திருப்பார்கள். எப்பொழுது குளம் கலங்கும், உன்னை கொண்டு போய் நாங்கள் குளத்தில் விடுகிறோம், சுகமாகிவிடும், தைரியமாயிரு என்று சொல்லி ஆறுதல் படுத்தி இருப்பார்கள். எவ்வளவு நாள்? 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், எவ்வளவு நாள் கூட இருக்க முடியும்? எவ்வளவு நாள் உன்னோடு கூட இந்த குளத்தின் அருகிலேயே நாங்கள் காத்து கிடக்க முடியும்? இனிமேல் உன் பாடு அவ்வளவுதான். இனிமேல் நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று ஒவ்வொருவராய் அவனை விட்டு விலகி போயிருப்பார்கள். குடும்பமே அவனை மறந்து விட்டது. அவருடைய சொந்தங்கள் அவனை மறந்து விட்டது. உறவினர்கள் மறந்து விட்டார்கள். ஒருவேளை அவனை நேசித்த நண்பர்கள் அவனோடு வெகு நாட்கள் இருந்திருக்கலாம், அடிக்கடி வந்து பார்த்திருக்கலாம். எவ்வளவு நாட்கள் வந்திருப்பார்கள்? ஒரு 7 வருஷம், 10 வருஷம். இனிமேல் எங்கள் காரியத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். நீ எவ்வளவு நாள் இந்த வியாதி படுக்கையில் இருப்பா? எவ்வளவு நாள் நாங்கள் உனக்கு உதவி செய்ய முடியும்? சொந்தங்கள் அவனை மறந்தது. உறவினர்கள் மறந்தார்கள். நண்பர்கள் மறந்தார்கள். இப்பொழுது அவனை பார்க்க ஒருவரும் வருவதில்லை. அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் வருவதில்லை. அவனுக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. ஆகவேதான் அதை சொல்லுகிறான், எனக்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே, எனக்கு ஒருவரும் இல்லை. இன்னைக்கு ஒரு அனாதையை போல இந்த உலகத்தில் இருக்கிறேன். எனக்கு ஒருவரும் இல்லை என்று நீங்கள் கலங்கி நிற்கலாம். என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை. என்னை புரிந்து கொள்ள ஒருவரும் இல்லை. எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. நான் தனிமையாய் வேதனைப்படுகிறேன் என்று ஒரு வேதனைக்கு நடுவில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இயேசு உங்களை தேடித்தான் வந்திருக்கிறார். உங்களை தேடித்தான் இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார். என் மகனே, உனக்கு நான் இருக்கிறேன். என் மகளே, உனக்கு நான் இருக்கிறேன். என் ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் அவரை சொந்தமாக்கி கொண்டா அவர் உங்களுக்கு எப்படி இருப்பார் தெரியுமா? ஒரு பக்தன் சொல்லுகிறான், 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தில், என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். ஒரு தாய் தகப்பனுடைய அன்பு கூட மாறி போகலாம், ஆனால் ஆண்டவருடைய அந்த அன்பு மாறி போகாது. தாய் தகப்பன் கூட நீ யாரோ என்று என்னை ஒதுக்கி தள்ளினாலும் அந்த இயேசு என்னை அணைத்துக் கொள்ளுவார். அவர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்று தன் அனுபவத்தை அவர் எழுதி வைத்திருக்கிறது வேதத்தில் பார்க்கிறோம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவர் இயேசு. பாருங்கள், அவனை வந்து தேற்றுகிறார். நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆறுதலாய் அவனோடு பேசுகிறார். ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும்படி, அவனை உற்சாகப்படுத்தும்படி ஆண்டவர் பேசுகிறார். உன் பாவத்தினால் இந்த வியாதி வந்தது, உன் பாவத்தினால் இதை அனுபவிக்கிறாய் என்று அவனை குற்றப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா மகனே? அன்போடு பேசி அவனை ஆறுதல் படுத்துகிறார். ஒரு தாயினுடைய அன்பை காட்டிலும் இயேசுனுடைய அன்பு பெரிது பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 49ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு கை குழந்தையை பெற்றெடுத்த தாய் மறக்க முடியுமோ? பாலூட்டுகிற ஒரு குழந்தையை ஒரு தாய் மறக்க முடியுமோ? அப்படியே ஒரு தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அந்த தாயினுடைய அன்பை காட்டிலும் அந்த இயேசுவின் அன்பு பெரிது.
ஆம் பிரியமானவர்களே, அவர் நம் மீது வைத்திருக்கிற அன்பு பெரிது. தகப்பனை போல உங்களை தூக்கி சுமக்கிறவர், தாயை போல உங்களை தேற்றுகிறவர், தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் உங்களை அணைத்துக் கொள்ளுகிறவர். யார் உங்களை மறந்தாலும் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை, உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்து அவரை சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது, உங்கள் உருவத்தை தன் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாராம். அந்த கையை அவர் பார்க்கும் பொழுது உடைய உருவத்தை அவர் பார்க்கிறார். எப்பொழுதும் நீங்கள் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்று உள்ளங்கைகளில் அவர் வரைந்து வைத்திருக்கிறாராம். தழும்பு வாய்ந்த அந்த உள்ளங்கைகளில், ஆணி கடாவப்பட்ட அந்த கரத்தில் அவர் வரைந்து வைத்திருக்கிறாராம். உங்கள் மீது அவர் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். உங்களை நேசிக்கிற ஒரு ஆண்டவர். அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஒரு தகப்பனை போல் இருந்து தூக்கி சுமப்பார். தாயை போல உங்களை தேற்றி அரவணைத்து தாங்கி நடத்துவார். ஒரு நல்ல சிநேகிதனாக கூட இருந்து ஆலோசனை சொல்லி அற்புதமாய் நடத்துவார். ஏசு அற்புதமானவர். பிரியமானவர்களே, அவர் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். அவரை சொந்தமாக்கி கொண்டிருக்கிறீர்களா? அவருக்கு உங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்திருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் அவரை சொந்தமாக்கி இருக்கிறீர்களா? அவளை இல்லாவிட்டால் இன்றைக்கு இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்றவரை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அவர் இன்றைக்கு உங்களை தேடி வந்து ஆறுதல் படுத்த வந்திருக்கிறார். யாருமில்லை என்று நினைக்கிறவர்களை தேடி வந்து சந்திக்கிற ஒரு ஆண்டவர். நான் அமெரிக்கா தேசத்திற்கு ஊழியத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் வாஷிங்டன் டிசியில நடக்கிற உபவாச ஜபத்திற்கு கடந்து செல்லும் பொழுது, அங்கே மேரிலாண்ட் என்கிற இடத்தில் என் சகோதரி ஒருவர் அங்கே குடும்பமாய் தங்கி இருக்கிறாள். அவள் வீட்டிலே தங்குவது வழக்கம். ஒரு சமயம் அவருடைய வீட்டிலே தங்கி இருந்த பொழுது, அவளுடைய 2 பிள்ளைகளோடு விளையாடுவதற்கு பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு சிறு பையன் வருவான். அடிக்கடி வந்து விளையாடி விட்டு செல்லுவான். நான் என் சகோதரனிடத்தில் விசாரித்தேன், இந்த பையன் யார் என்பதாக. அப்பொழுது அவள் ஒரு அற்புதமான காரியத்தை சொன்னாள். அந்த பையனுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு அதிசயமான காரியத்தை சொன்னாள். பக்கத்தில் தான் அவள் குடியிருக்கிறார்கள் என்று அந்த குடும்பத்தை குறித்து எனக்கு அவள் சொன்னாள். அந்த குடும்பத்தில் நடந்த ஒரு அதிசயத்தை எனக்கு சொன்னாள். அவர்கள் இலங்கை தேசத்தை சார்ந்தவர்கள், சிங்கள இனத்தை சார்ந்தவர்கள். இலங்கை தேசத்தில் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் ஆளுகிறார்கள். அவள் ஒரு சிங்கள குடும்பத்தை சார்ந்தவர்கள், புத்த மதத்தை சார்ந்தவர்கள். அவருடைய கணவருக்கு அமெரிக்காவில் அங்கே வேலை கிடைத்தபடியால் குடும்பமாய் வந்து அந்த தேசத்தில் குடியேறினார்கள். அங்கே தங்கியிருந்தார்கள். அந்த கணவர் வேலைக்கு போய்விட்டு வருவார். குடும்பம் சந்தோஷமாய் போய்கொண்டிருந்தது. அந்த சிறு பையன், சின்ன பையன் அவங்க ஒருவன் உண்டு. திடீரென்று ஒரு கொடிய வியாதி அந்த சகோதரரை தாக்கினது. அவர் வியாதிப்பட்டு மரித்தும் போனார். கணவருடைய மரணம் அந்த சகோதரியை நிலை கொலைய வைத்தது. ஒரு தேசத்தை விட்டு ஒரு அந்நிய தேசத்தில் வாழ வந்திருக்கிறோம். இங்கு வேறு யாரையும் தெரியாது. கணவரை நம்பியே தன் வாழ்க்கை. கணவர் மாத்திரம் வேலை செய்து வந்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த குடும்பத்தில் கணவருடைய மரணம் அந்த சகோதரியை கலங்க பண்ணினது. இனிமேல் எப்படி நான் வாழப் போகிறேன்? எப்படி இந்த குழந்தையை வளர்த்து நான் ஆளாக்க போகிறேன்? எனக்கு இந்த தேசத்தில் என்ன தெரியும்? கலங்கினார்கள். நான் அனாதையாக்கப்பட்டு விட்டேனே. எனக்கு யார் இருக்கிறார்கள் இந்த தேசத்தில்? சொந்த தேசத்திற்கு திரும்பி போகலாம் என்று எண்ணினாலும் அந்த தேசத்தில் யார் என்னை ஏற்றுக்கொள்ளுவார்கள்? எந்த உறவினர்கள் இந்த விதவையை குழந்தையோடு ஏற்றுக்கொண்டு எனக்கு உதவி செய்ய முன் வருவார்கள்? நான் அனாதையாக்கப்பட்டு விட்டேனே. மனம் உடைந்து நொறுங்கி போனார்கள். ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற ஒரு வேதனை உள்ளத்தில் வந்தது. பாருங்கள், அழுது கொண்டே இருப்பார்களாம் வீட்டிற்குள். அழுது அழுது துக்கத்தோடு நாட்களை கழித்து அந்த சகோதரியும் ஒரு நோய் ஒன்று பிடித்து கொண்டது. அந்த வியாதியினால் அவர்களும் தாக்கப்பட்டு படுத்த படுக்கையில் ஆகிவிட்டார்கள். இப்பொழுது குழந்தை எப்படி கவனிப்பது? தன் படுக்கை விட்டு எழுந்திருக்க முடியாத ஒரு வேதனையான சூழ்நிலை. யாரிடத்திலும் நான் போய் நிற்க கூடிய அளவிற்கு ஒருவரையும் எனக்கு தெரியாதே என்று தன் வீட்டிற்குள்ளேயே கலங்கி நின்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, அந்த அறைக்குள் தன் படுக்க அறையில் இந்த வியாதி படுக்கையில் இருந்து கொண்டே எனக்கு யார் இருக்கிறார்கள்? நான் இப்படி அனாதையாகி விட்டேனே, இனி எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டிருந்த சமயம் அந்த அறைக்குள் ஒருவர் பிரவேசித்தார்.
பிரகாசமான ஒருவர் இந்த அறைக்குள்ளே பிரவேசித்தார். அவளுக்கு வேண்டிய உதவிகளை நான் உனக்கு செய்கிறேன் என்று கனிவோடு அன்போடு பேசினார். ஏன் அழக வேண்டும்? நான் உனக்கு இருக்கிறேன். நான் உனக்கு உதவி செய்வேன். நான் உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை பார்த்து கொள்வேன், நீ கலங்காதே என்று அன்போடு கூட கனிவோடு பேசினார். நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று ஒரு தாதியை போல, நர்ஸை போல மருந்து எடுத்து கொடுப்பது, சில உதவிகளை செய்வது, அவள் குடிக்கும்படியான பானத்தை கலக்கி கொடுப்பது, அதையெல்லாம் செய்தபோது அதிர்ச்சியாய் இந்த சகோதரி பார்த்தார்களா? யார் இவர்? முன்பின் நான் இவரை பார்த்தது இல்லை. எப்படி இவர் என்னுடைய வீட்டிற்குள் வந்தா? எப்படி அவர் வந்து எனக்கு உதவி செய்கிறார்? சம்பந்தமே இல்லாத ஒருவர் வந்து எனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லுகிறாரே என்று ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள். அன்பான முகம், கனிவான ஒரு வார்த்தை, பாசத்தோடு ஒரு தகப்பன் பிள்ளையிடத்தில் பேசுவதைப் போல் அவர் பேசுகிறார். ஆச்சரியப்பட்டு சில நிமிட நேரம் கவனித்தார்கள். அவள் கேட்டார்கள், ஐயா, நீங்கள் யாரென்று எனக்கு தெரியவில்லை. எப்படி என் வீட்டிற்குள் வந்தீர்கள்? நீங்கள் எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும் என்றவள் விசாரித்த பொழுது அவர் அவளோடு கூட பேச ஆரம்பித்தார். நான் இயேசு, நான் இயேசு, நான் இயேசு. எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று நீ அழுதாயே, எனக்கு ஒருவரும் இல்லை என்று நீ அழுதாயே. அந்த அழுகையின் சத்தம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. நான் அல்லவா உன்னை சிருஷ்டித்தவன், உனக்காக சிலுவையிலே மரித்தவன். நான் உயிரோடு எழுந்து உனக்காகத்தானே வாழுகிறேன். நீ என்னுடைய மகள் அல்லவா? நான் உன்னை வாழ வைப்பேன். பயப்படாதே, நீ பயப்படாதே. என்னை குறித்து பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ அறிந்து கொள் என்று சொல்லிவிட்டு அவர் கடந்து போனார். அந்த சகோதரி அற்புதமாய் சுகம் பெற்று படைக்க விட்டு எழுந்தார்கள். பக்கத்து வீட்டில் இருந்து அமெரிக்கர்கள் வீட்டுக்கு போய் கதவை தட்டி, உடத்தில் பைபிள் இருக்கிறதா என்று கேட்டு வாங்கினார்கள். அவர்கள் அந்த கிறிஸ்தவ குடும்பத்தாவது ஒரு பைபிளை கொடுத்தார்கள். அதை வாசிக்க ஆரம்பித்த பொழுது தன் வீட்டில் வந்து தன்னை சந்தித்த இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை வாசித்தார்கள். இவ்வளவு அன்பான ஒரு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிறாரா? இவ்வளவு பாசத்தோடு மனிதர்களை தேடி வந்து உதவி செய்கிற ஒரு தெய்வம் உண்டா? இதுவரைக்கு நான் அறியாமற் போனேனே என்று அறிந்து கொண்டு இயேசுவுக்கு தன் உள்ளத்தில் இடம் கொடுத்தார். அவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். அவளுக்கு இயேசுவை பற்றி வேறு ஒன்றும் தெரியாது. ஆலயம் எங்கிருக்கிறது என்று விசாரித்து ஒரு ஆலயத்தை கண்டுபிடித்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்திற்கு செல்ல ஆரம்பித்தார்கள். இயேசு அவளுக்கு வேலைக்கு ஒரு வழி திறந்தார். அந்த சகோதரிக்கு ஒரு வேலையை உண்டாக்கி கொடுத்தார். தன்னுடைய குழந்தையை ஒரு பெரிய நம்பிக்கையோடு, இயேசு எனக்கு இருக்கிறார், அவர்தான் என் எதிர்காலம், அவர்தான் என் குடும்பத்தை ஆசீர்வதித்து நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களை அங்கே பார்த்தேன், அந்த குடும்பத்தை நான் பார்த்தேன். எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பிரியமானவர்களே! உதவியற்ற நிலைமையில், இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, அவ்வளவுதான் என்கிற நிலைமையில் அவள் இயேசுவை தேடவும் இல்லை, இயேசுவை அறிந்திருக்கவும் இல்லை. வாழ்வதை விட மரித்து விட்டார் நல்லது என்று எண்ணின பொழுது இயேசு அந்த வீட்டிற்குள்ளே பிரவேசித்தார், தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு அந்த விதவை சகோதரி எவ்வளவு சந்தோஷமாய் வாழுகிறார்கள். எதிர்காலத்தை குறித்து ஒரு பெரிய நிச்சயத்தோடு மகிழ்ச்சியோடு வாழுகிறார்கள். காரணம், இயேசு எனக்கு இருக்கிறார் என்பதுதான். எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். வானத்தை பூமி உண்டாக்கின தேவனே எனக்கு தகப்பனாய் இருக்கிறார், என்னை கவனித்துக் கொள்ளுவார் என்கிற விசுவாசம், நம்பிக்கை, அதுதான் இயேசு. அவர் அதற்குத்தான் வந்தார். மதம் மாற்றுவதற்கு இயேசு வரவில்லை, மதத்தை பரப்ப இயேசு வரவில்லை, அவர் மதத்தை உண்டாக்கவும் இல்லை. அவர் மரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் இயேசு. வானத்தை பூமியை சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன் அவர். நம்மை பிள்ளைகளை போல நேசிக்கிறவர். யார் அவரை தகப்பனாக உடைய உள்ளத்தில், உடைய வாழ்க்கையில், வீட்டில் ஏற்றுக்கொள்ளுவீர்களோ, உடைய வாழ்க்கையில் இருக்க துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். போராட்டம் நிறைந்த வாழ்க்கைதான், பிரச்சனை நிறைந்த வாழ்க்கைதான், அதற்கு நடுவிலும் அவர் உங்களை ஆறுதல் படுத்தி நடத்துவார். நான் இருக்கிறேன் உனக்கு, அவர் தாங்கி நடத்துவார். இந்த மனிதன் பாருங்க, எனக்கு யாரும் இல்லை என்று சொன்னார். இயேசு சொன்னார், நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னை நேசிக்கிறேன். குடும்பத்தார் மறந்து விட்டார்களோ, உறவினர்கள் விலகி போய்விட்டார்களோ, நண்பர்களும் உன்னை ஒதுக்கி விட்டார்களோ, எல்லாருடைய அன்பு மாறி போகும். ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன்.
என் அன்பு மாறுவதில்லை என்று இயேசு தேடி வந்து தன் அன்பை வெளிப்படுத்தினார். மனிதர்கள் அன்பு மாறிவிடும். நீங்கள் வாழ்ந்திருக்கும் பொழுது எல்லாரும் சொந்தம் கொண்டாடி வருவார்கள். ஆனால் நீங்கள் தாழ்ந்து போனால் அவ்வளவுதான். பார்க்காததை போல முகத்தை திருப்பிக் கொண்டு விலகி போவார்கள். அதுதான் இந்த உலகத்தின் அன்பு. ஆனால் இயேசுவின் அன்பு அப்படிப்பட்டது அல்ல. ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்டு நாமும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் காணப்பட்டாலும் அங்கும் அந்த அன்பு தேடி வரும். அந்த இயேசுவின் அன்பு உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன் மகளே உனக்கு, மகனே நான் இருக்கிறேன் உனக்கு என்று இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த மனிதன் உதவியற்ற ஒரு மனிதன். இயேசு அவனுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். இன்றைக்கு உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். இயேசு கிறிஸ்து உங்க மேல ரொம்ப அன்பு வைத்திருக்கிறார். நீங்க எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, என் மேல அக்கறை காட்ட யாருமே இல்லை, நான் தனித்து விடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், எனக்குன்னு யார் இருக்கிறா, என்னை புரிந்து கொள்ள யார் இல்லை, நீ கலங்குறீங்கல்ல. அதான் இயேசு சொல்றாரு, உனக்கு நான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற, ஏன் பயப்படுற, நீ உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்க மேல அன்பும் பாசமும் வைத்திருக்கிற தேவன். அதனால் ஆண்டவரிடத்துல எனக்கு நீங்க இருக்கிறீங்க போதும் ஆண்டவரே, நீங்க எனக்கு துணை இருந்தா போதும், நீங்க என் காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கன்னு ஜெபிச்சிங்கன்னா அவர் எல்லாத்தையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவார். உங்க கூட இணைந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா? கவலைப்படாதங்க. நான் என்ன தேவை உங்களுக்கு? சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? பண தேவையா? வேலை இல்லாத பிரச்சனையா? என்ன காரியம் எதுவானாலும் சரி, இப்போ உன்னுடைய இருதயத்தை இணைத்து என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த சகோதரனுக்காக சகோதரிக்காக ஜெபிக்கிறேன். இந்த தகப்பனாருக்காக தாயாருக்காக ஜெபிக்கிறேன். யார் யார் என் கூட இணைந்து இப்ப ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை, என்னை புரிந்து கொள்ள, என்னை உணர்ந்து கொள்ள, என்னுடைய வேதனைகளை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை, நீ கலங்கி ஜெபிக்கிறாங்களே, அந்த பிள்ளைகளுக்கு நீங்க துணை நிற்கிற கர்த்தர் அல்லவா? ஆறுதல் படுத்துங்க, பலப்படுத்துங்க. இப்ப அவங்களுக்கு நீங்க அற்புதம் செய்யணும். நீங்க ஒரு அற்புதம் செய்யணும். இயேசுவே, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யணும். நீங்க அவங்களை நேசிக்கிற தேவன் என்பதை விளங்க பண்ணணும். அவங்களுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுங்க, தடைகளை மாற்றுங்க, காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, பண தேவைகளை சந்திங்கப்பா. பிள்ளைகளுடைய காரியத்தில் அற்புதம் செய்யுங்க. குழந்தை செல்வத்தை அருளை செய்யுங்க. வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனியான பலனை கொடுத்து ஆசீர்வதிங்க. அற்புதம் நடக்கணும். இன்றைக்கு அவருடைய துக்கம் மாறணும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை சுகம் உண்டாகணும். இயேசுவின் பலமுள்ள கரம் தொடட்டும். நீ தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்துவிட்டு நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. உங்கள் மகிழ்ந்து களி கூர்ந்துமை துதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.